வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்கள் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டம் மறியல் போராட்டத்தில் இந்திய கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்கள் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி பந்த் போராட்டம் இன்று காலை தொடங்கியது. போராட்டத்தின் காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சிலை உட்பட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கடலூர், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளானார்கள். ஒரு சில அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டு சென்றன. அதுபோன்று நகர் பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளானார்கள். பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் திரை அரங்குகளில் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது. மேலும் பந்த் போராட்டத்தின் பொழுது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி இடையே நிர்வாக ரீதியாக கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வந்தது. இந்நிலையில் காலியாக உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு துணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி பெயரை முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்துள்ளார். ஆனால் நேற்று மதியம் இயக்குநர் பதவிக்கு அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் பெயர் வெளியானது. அதனால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் இருந்து சபாநாயகர் செல்வத்தை அழைத்து இனி ஒத்து வராது, நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று கூறி மாலையில் நடைபெற்ற கவர்னர் விழாவினை புறக்கணித்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் தெரிவித்துவிட்டு முதல்வர் வீட்டிற்கு சென்றார். அமைச்சர் நமச்சிவாயம் கவர்னரை சந்தித்து பேசிவிட்டு பின் முதல்வர் வீட்டிற்கு சென்றார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த செல்வத்துடன் சேர்ந்து முதல்வரை சமாதானப்படுத்தினார். ரங்கசாமி சமாதானம் அடையாததால் இருவரும் விரக்தியுடன் புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க உடனடியாக சட்டப்பேரவையை கூட்ட வலியுறுத்தி கடிதம் அளித்தனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடந்த பந்த் போராட்டத்தையொட்டி நடந்த மறியல் போராட்டத்தில் இந்திய கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசை கண்டித்து 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன. புதுச்சேரியில் பந்த் போராட்டமாக இருந்தது. இந்திய கூட்டணி கட்சியினர் அண்ணா சிலைக்கு அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் மறியல் போராட்டம் நடத்தினர். இங்கு நடைபெறும் போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த மறியல் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம் உட்பட 1000 நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
சட்டவிரோதமாக முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யாத காவல்துறை மீது மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் புகார் மனு அளிக்க உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டுமென்றே பொறுப்பற்ற முறையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பந்த் போராட்டத்தை நடத்தி வருகின்றன. எதிர்க்கட்சிகளால் பந்த் அறிவித்தவுடன் மக்களுக்கு பந்தினால் ஏற்படும் தொல்லைகளை மனதில் கொண்டு பந்த் அறிவிப்பாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் புதுச்சேரி காவல்துறை செய்யவில்லை. போராட்டக்காரர்கள் மீது பாகுபாடற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துள்ளது. காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்த் அறிவிப்பாளர்களை கைது செய்திருந்தால் இன்று புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் நடைபெற்ற மறியல் போராட்டம் உள்ளிட்டவை எதுவும் நடைபெற்றிருக்காது. புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை புதுச்சேரி காவல்துறை எடுத்துள்ளதா என தெரியவில்லை. நடப்பது பிஜேபி கூட்டணி அரசா அல்லது திமுக காங்கிரசினுடைய கூட்டணி அரசா என சந்தேகம் ஏற்படும் அளவில் அரசும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இந்த பந்துக்கு ஆதரவாக செயல்பட்டனர் என்றும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்துக்கு அதிமுக சார்பில் புகார் கடிதம் அளிக்கப்படும் என்றார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென சமூக அமைப்புகளுடன் சேர்ந்து டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென்று தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதற்கு? உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது. 3 நியமன எம்எல்ஏ கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள். ஆதி திராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர். அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு முதலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன். மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் இணையதள தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டார். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அக்கார்ட் ஓட்டலில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌகான், செயலர் முத்தம்மா, இயக்குநர் சிவராஜ் மீனா மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி தலைமையில் மாநில ஐஎன்டியூசி நிர்வாகிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள், அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் வாகன பேரணியாக சென்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் மறியல் செய்து மத்திய பாஜக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் மீது உள்துறை அமைச்சகத்தில் புகார் அளிக்க உள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பந்த் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக இந்திய கூட்டணி கட்சிகள் பந்த் போராட்டத்தை நடத்தி வருகின்றன. பந்த் அறிவித்தவுடன் மக்களுக்கு பந்தினால் ஏற்படும் தொல்லைகளை மனதில் கொண்டு பந்த் அறிவிப்பாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் கைது செய்து இருக்க வேண்டும். ஆனால் அதையும் புதுச்சேரி காவல்துறை செய்யவில்லை.
புதுச்சேரி மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை புதுச்சேரி காவல்துறை எடுத்துள்ளதா என தெரியவில்லை. நடப்பது பிஜேபி கூட்டணி அரசா அல்லது திமுக காங்கிரசினுடைய கூட்டணி அரசா என சந்தேகம் ஏற்படும் அளவில் அரசும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இந்த பந்த் போராட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டனர். இது சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுதப்படும் என்றார். இன்று நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருமான வரித்துறை ஊழியர்கள் நேற்று உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வட்டத்தின் கீழ் செயல்படும் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் புதுச்சேரி கிளை முழுமையாக இதில் பங்கேற்கிறது. அதனை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி கிளை ஊழியர்கள் நேற்று உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருமான வரி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தாங்கினார். கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்தார். வருமான வரி அதிகாரிகளின் பொதுச் செயலாளர் கண்ணன், புதுச்சேரி கிளை அதிகாரிகளின் செயலாளர் செங்குட்டவன், மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் வேலை நிறுத்தம் குறித்து விளக்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், 18 மாதங்களுக்கு முடக்கப்பட்ட நிலுவை டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடும் மற்றும் தினம்தோறும் காலை 11 மணிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக 8ஆம் நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் உபயதாரர், வாணியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் இந்திர வாகனத்தில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாரதனைகள் காண்பித்து சுவாமிக்கு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் சாலை மேம்படுத்துதல் பணி மற்றும் எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் சன்னியாசிக்குப்பத்திலிருந்து சகடப்பட்டு செல்லும் சாலையை மேம்படுத்துவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 37,33,153 ரூபாய்க்கான பூமி பூஜையும், இதேபோல் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழைய எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 25,51,515 ரூபாய்க்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்று இரவு நடைபெற்றது. இதையடுத்து இன்று காலை 11 மணி அளவில் காரைக்கால் அம்மையார் என்றழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக 11 மணி அளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அட்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருளை பெற்றனர். கூனி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனி முடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள
ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வினோபா வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 33 லட்சம் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி, மேரி பின்புறம் உள்ள பகுதிகளுக்கு சுமார் 46 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 2 இடங்களிலும் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். அரியங்குப்பு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருநிலைக்கல் ஸ்தாபத விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் சமூக சேவகர் சந்திரமோகன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருநிலைக்கல் ஸ்தாபத விழா நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு புதியதாக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் திருப்பணி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் சமூக சேவகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் கருங்கல்லால் ஆன சிற்ப வேலைப்பாடுடன் கூடிய திருநிலைக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், சமூக சேவகர் சந்திரமோகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நிறுவப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் திருப்பணி குழு நிர்வாகிகள் மற்றும் அரியாங்குப்பம் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்ததையொட்டி அவருக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுத்தம் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆம் ஆத்மி கட்சியினர் மெழுகுவத்தி ஏந்தி காவலாளி அஜித்குமாருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ, டெம்போக்கள் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவியது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பந்த் போராட்டம், மறியல் போராட்டத்தில் இந்திய கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.